அந்த விஷயத்துல நம்ம கரெக்டா இருக்கணும். புரியுதா? சாரி சார், ஒரு எமர்ஜென்சி. என்னாச்சு? சார், ராதிகா மேடம்க்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு கால் வந்துச்சு சார். ராதிகாவுக்கா? யார் பேசுனாங்க? தெரியல சார், அதை கேட்கறதுக்குள்ள வச்சுட்டாங்க சார். வீட்ல இருந்து ஆஃபீஸ்க்கு வரும்போது ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு சொன்னாங்க சார். ஆஃபீஸ்க்கா? வீட்ல இருந்து ஆஃபீஸ்க்குனா இப்படி தானே வரணும்? எங்க என்னாச்சுன்னு தெரியலையே. கால் பண்ணது யாருன்னு தெரியல. அம்மா வேற ஃபோன் எடுக்க மாட்டாங்க. சரி, கொஞ்சம் தூரம் போய் பார்ப்போம். என்ன ஏதுன்னு ஒண்ணுமே தெரியலையே. இவன் ஃபோன் வேற எடுக்க மாட்டேங்கிறா. அட்டன் பண்ணு ராதிகா. அண்ணா, இங்க ஏதாவது ஆக்சிடென்ட் ஆச்சா? ஆக்சிடென்டா? அப்பெல்லாம் ஒன்றும் ஆகலையாப்பா. நல்லா தெரியுமா அண்ணா? காலில இருந்து இங்கே தாங்க இருக்கேன். அப்பெல்லாம் ஒன்றும் இல்லை. ஓகே, தேங்க்ஸ் அண்ணா. சரிங்க. ராதிகா, வெல்கம் வெல்கம் வெல்கம். என்ன இந்த நேரத்துல வீட்டுக்கு வந்திருக்கீங்க? மீட்டிங்னு சொன்னீங்களே. ராதிகா, உனக்கு ஆக்சிடென்ட்னு உனக்கு ஒன்றும் இல்லையே. நீ ஆஃபீஸ்க்கு வந்தேன்னு சொன்னாங்க. ஆக்சிடென்ட்டா? யார் சொன்னாங்க? பிஏ. அவருக்கு யார் சொன்னாங்க? அது என்னங்க, எவ்வளோ பெரிய பிசினஸ் மேன், ஒரு கால் வந்தா என்ன ஏதுன்னு விசாரிக்காம கிளம்பி வருவீங்க? ஆனாலும் பரவாயில்ல, பொண்டாட்டிக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு எதுவுமே யோசிக்க முடியாத அளவுக்கு டென்ஷன் ஆயிருக்கீங்களே. ராதிகா, இப்போ நம்புறேன் நீங்க என்ன 5 வருஷமா லவ் பண்ணிருக்கீங்கன்னு. ராதிகா, என் டென்ஷன் புரியாம விளையாடிட்டு இருக்காத. இந்த டென்ஷனே ஏன் விளையாட்டால தானே? என்ன சொல்ற? உங்களுக்கு கால் பண்ணி வீட்டுக்கு வாங்கன்னு சொன்னேன். சீரியஸா தான் சொன்னேன். ஆனா நீங்க ரொம்ப அசால்ட்டா விளையாட்டா எடுத்துக்கிட்டீங்க. அதுக்கப்புறம் என் காலை அட்டென்ட் கூட பண்ணல. சரி, அவருதான் விளையாட்டா எடுத்துக்கிறாரே, நாமளும் விளையாடலாமேன்னு சும்மா விளையாட்டா ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு உங்க பிஏக்கு சும்மா கால் பண்ணி சொன்னேன். நீங்க என்னடானா இத போய் சீரியஸா எடுத்துக்கிட்டு உடனே வந்து நிக்கிறீங்க. ராதிகா, அறிவில்ல உனக்கு? எது எதுல விளையாடணும்னு ஒரு விவசாயம் இல்ல. நான் என்ன பொழுது போக ஆபீஸ்ல உட்காந்துருக்கேன். பொண்டாட்டினா அதுக்காக என்ன வேணாலும் பண்ணலாம் அர்த்தம் இல்ல. அந்த இடத்துக்குன்னு ஒரு டிக்னிட்டி இருக்கு. அதை புரிஞ்சு நடந்துக்க பாரு. புருஷன் வளர்ச்சிக்கு ஹெல்ப் பண்ண முடிஞ்சா பண்ணு. இப்படி டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காத. ஓகே, ஒரு பொண்டாட்டியா
எப்படி நடந்துக்கணுமோ அப்படி நடந்துக்கிறேன். நீங்களும் எப்ப பார்த்தாலும் ஆபீஸ் மீட்டிங் கால் கான்ட்ராக்ட்னு போயிட்டே இருக்காம பொண்டாட்டியும் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும். இல்லனா இப்படிதான் அடிக்கடி மீட்டிங்க பாதியில நிறுத்திட்டு வர வேண்டியது இருக்கும். நான் சாப்பிட்டேன், நீங்களும் சாப்பிட்டுருங்க. ரஞ்சிதம், வாங்க வாங்க. இந்தாங்க. என்னாச்சு ரஞ்சிதம், அப்படி பார்த்துட்டு இருக்க? உங்க முகமே சரியில்லையேங்க. ஏன் இப்படி வாடி போயிருக்கு? அப்படியே இருக்கு, வெயில வந்ததுனால இருக்கும். எங்க வெயில்ல வாடினா உங்க முகம் எப்படி இருக்கும், மனசு வாடினா உங்க முகம் எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியாதா? என்னாச்சுங்க, ஏதாச்சும் பிரச்சனையா? அது அப்படிலாம் ஒண்ணு இல்ல ரஞ்சிதம். பாத்தீங்களா, என்கிட்டயே மறைக்கிறீங்க பாத்தீங்களா? அதான் உங்க முகமே சொல்லுதே. என்கிட்ட சொல்ல என்ன தயக்கம், சொல்லுங்களேன். வேலையில ஏதாவது பிரச்சனையா, இல்ல வீட்ல யாராச்சும் ஏதாவது சொன்னாங்களா? சேச்சே, அதெல்லாம் ஒண்ணு இல்லம்மா. பரவாயில்ல, நான் தான் பழைய பாசத்தோட இருக்கேன். நீங்களும் அப்படியே இருக்கணுமா என்ன? என்கிட்ட சொல்ல விருப்பம் இல்லைன்னா நீங்க ஒன்னும் சொல்ல வேண்டாம். ரஞ்சிதம், என்னமா பேசுற? பாசம் இல்லாமல நான் இத்தனை வருஷம் கழிச்சு உங்க எல்லாரையும் தேடி வந்திருக்கேன். நான் ஏதோ தெரியாம போய் ஜெயில மாட்டிக்கிட்டேன். அதுக்காக உன் மேலயும் பிள்ளைங்க மேலயும் பாசம் இல்லாம இல்லம்மா. ஏங்க, என்னங்க இது? உங்க முகம் வாடி போயிருக்கேன் தாங்க நான் அப்படி கேட்டேன். நீங்க ஒன்னும் தப்பா எடுத்துக்காதீங்க, என்ன மன்னிச்சிருங்க. நான் உன்னை கேட்டா நீங்க தப்பா நினைச்சுக்க மாட்டீங்களே? இல்ல ரஞ்சிதம், கேளு. ஏங்க, ராதிகாவுக்கு 10 பவுன்ல செயின் போடுறேன்னு சொன்னீங்களே, அத நினைச்சு கவலைப்படுறீங்களா? ரஞ்சிதம், அது வந்து ஓ, அப்ப அதுதான் உங்க மனசுல ஓடிட்டு இருக்கு. என்ன செய்ய போறோம்னு கலங்குறீங்களா? நான் முதல்ல இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சிருந்திருக்கணும். இப்படிலாம் ஆகும்னு யாருக்கு தெரியும்? எங்க மனச போட்டு குழப்பிக்காதீங்க. முடியலன்னா சொல்லுங்க, நான் ரஜினி கிட்டயே கேக்குறேன். அவ ஏதாச்சும் ஏற்பாடு பண்ணுவா. இல்லம்மா, வேண்டாம். அவ பாவம். இத்தனை வருஷமா ஏன் சுமையை அவ சுமந்துட்டா. இனிமேலும் பாரத்தை அவ தலை மேல வைக்கிறது நியாயம் இல்லம்மா. எங்க என்ன இது? அவகிட்ட கேட்டா அவ ஏதாவது வழி சொல்லுவாங்க, அதுக்குதான் சொல்றேன். ஐயோ வேண்டாம் ரஞ்சிதம், இது என் கடமை. ஒரு அப்பாவா நான் செய்ய வேண்டிய கடமை. ஊரே என்ன மதிக்காத போது கல்யாணத்துல எல்லாரும் மத்தியிலும் உரிமையோட நான் தான் அப்பன்னு வந்து நின்னேன்ல. அதே மாதிரிதான் ஒரு அப்பனா இதெல்லாம் நான் தான் செய்யணும். இது என்னோட உரிமை, என்னோட கடமைமா. இந்த பாரு ரஞ்சிதம், நீ கவலைப்படாத. நானே எப்படியாச்சும் ஏற்பாடு பண்ணி ராதிகாவுக்கு 10 பவுன் செயின் நானே போடுறேம்மா.
ஆமா, என்னது இது? சூப்பு. நீங்க தானே கேட்டீங்க. குடிங்க, தெம்பா ரெஸ்ட் எடுங்க. நான் சூப் குடிச்சு உட்கார்ந்துட்டு இருக்கிறத மட்டும் அந்த GM பார்த்தா அவ்வளவுதான். பார்த்தா பார்த்துட்டு பேசாம போவான். அதுக்காக அவனுக்குலாம் நான் வாங்கி தர முடியாதுங்க. எதுக்கு எனக்கு இப்பெல்லாம் எப்ப பார்த்தாலும் அவன் நினைப்பாவே வருது? இத முதல்ல குறைக்கணும். இந்த கல்யாணம் நீங்க நினைச்ச மாதிரி நடக்கும். இந்த பார்ட்டி நடத்தி வைப்பான். ஆனா பாவம், நல்லவன் தான். காசு வாங்கிட்டு வேலை செஞ்சிருந்தாலும் அதுக்கு மேலேயே ஹெல்ப் பண்ணிருக்கான். அவன் செஞ்ச உதவிக்கெல்லாம் எவ்வளவு பணம் கொடுத்தாலும் ஈடாகாது. என்னது, மறுபடியும் அவனை பத்தி நினைக்கிறேன். ச்சே, சும்மா இருக்கிறதுனால தானே இந்த பிரச்சனை. முதல்ல இதுக்கு ஒரு முடிவு கட்டணும். எக்ஸ்கியூஸ் மீ சார். ரஜினி, come in. Everything fine? ஏதாவது பிரச்சனை இருக்கா? ஒன்னும் இல்லையே. லீவ் ஏதாவது வேணுமா? சார், உடம்பு முடியலன்னு லீவ் கேட்டப்போ ஆபீஸ்க்கு வந்தே ஆகணும் நீங்க. இப்போ உடம்பு சரியாயிடுச்சுன்னு ஆபீஸ்க்கு வந்தா ஏன் வேலைய வேற யாரோ பார்த்துட்டு இருக்காங்க. நான் என்னதான் சார் பண்றது? இவ்வளவு நேரம் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? சும்மாதான் உட்கார்ந்துட்டு இருந்தேன். குட். நான் கூட வேலை ஏதோ பார்த்துட்டீங்களோன்னு பயந்துட்டேன். ஹெல்த் ரொம்ப முக்கியம். அதுவும் நீங்க இல்லைன்னா இந்த ஆபீஸ் நடக்காதுன்ற அளவுக்கு த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் எம்ப்ளாயி. என் ஹெல்த் எப்படி பாத்துக்கணும்னு எனக்கு தெரியும் சார். எனக்கு முடியல, ரெஸ்ட் வேணும்னு நான் உண்மையாதான் லீவ் கேட்டேன். அப்ப நீங்க கொடுக்கல. அதை விட்டுட்டு இப்ப ஆபீஸ்க்கு வந்ததும் ரெஸ்ட் எடுங்கன்னு என்ன சும்மா உட்கார வச்சா அதுக்கு என்ன சார் அர்த்தம்? இங்க பாருங்க ரஜினி, இந்த மாதிரி சான்ஸ் எல்லாம் 1000த்துல ஒருத்தவங்களுக்கு தான் கிடைக்கும். சோ கன்ஃபியூஸ் பண்ணிக்காம பேசாம உட்காருங்க. உங்களுக்கு எப்போ வேலை கொடுக்கணும்னு எனக்கு நல்லா தெரியும். அப்புறம் இப்ப எனக்கு நிறைய வேலை இருக்கு. எனக்கு கொஞ்சம் வேலையை பார்க்க விடுறீங்களா? Because I'm not a lucky employee like you. Please go to your seat. ஐயோ, பார்த்தியா? வேணாம் வேணாம், எடுக்க வேணாம்.
இவன் இவன ஹலோ கால் கட் பண்ணி விட்டுட்டே இருக்கேன்ல, ஏன் திரும்ப திரும்ப கூப்பிடுற? ஏங்க அவ்வளோ பிஸியா நீங்க எங்க இருக்கீங்க? என்ன கேள்வி இது? ஆபீஸ் டைம்ல ஆபீஸ்ல தான் இருப்பாங்க. அது சரி, ஆபீஸ் டைம் தான். கால் கட் பண்ணி விடுற அளவுக்கு பிஸியா வேலை பார்த்துட்டு இருக்கீங்க. நான் கூட அந்த புது ஆள் தான் வேலை பார்த்துட்டு இருக்கானோன்னு நினைச்சேன். இங்க பாரு, நான் இப்போ ஒரு மீட்டிங்ல இருக்கேன், நான் உன்கிட்ட அப்புறமா பேசுறேன். ஏங்க ஒரு நிமிஷம். என்ன? உங்க ஆபீஸ்ல பார்க்கிங்ல தான் மீட்டிங் நடத்துவாங்களா? ஹாய். ஐயோ, இவன் இந்த திடீர்னு சரி, கேஷுவலா இருப்போம். ஏய், நீ எப்படி இங்க? அதான் ஆபீஸ் முடிய போகுதுல்ல, அதுக்கு என்னங்க எடுத்த எடுப்புல டாப் கியர்ல போறீங்க? இவ்ளோ டென்ஷனா இருக்கீங்க? அது ஏன் பிரச்சனை? சரி, நீ எதுக்கு இங்க வந்த? உங்க வண்டியை சர்வீஸ் விட்டுருக்கீங்கல்ல, அதான் உங்களை வீட்ல டிராப் பண்ணலான்னு வந்தேன். காலையில என்ன நீ தான் என்ன ஆபீஸ்க்கு டிராப் பண்ணியா? இல்லையே, அது காலைல எனக்கு தெரியாதுங்க. தெரிஞ்சிருந்தா காலைல வீட்டுக்கே வந்திருப்பேன். நான் காலையில எப்படி இங்க வந்தனோ அதே மாதிரி இப்ப வீட்டுக்கு போகவும் தெரியும். நீ கிளம்பலாம். சரி, வேணா இப்படி வச்சுப்போம். எப்படி? எப்படி நீங்க வண்டி புக் பண்ணி தான் போவீங்க. அதுக்கு பதிலா நீங்க ஏன் பைக்ல ஏன் கூட வாங்க, சேஃபா கொண்டு போய் வீட்டுல விட்டுறேன். அதுக்கான காசை எனக்கு கொடுத்துருங்க. இல்ல, எனக்கு ஆட்டோல போகணும் தான் தோணுது. உன் பைக்ல போறதுக்கெல்லாம் எனக்கு இஷ்டம் இல்ல. சரி சரி, நீ கிளம்பு, டைம் ஆச்சு. ஏங்க என்னாச்சு? எதையும் மறைக்கிறாங்க, கண்டுபிடிக்கணுமே. கண்டுபிடிக்கிறேன். பவுனுக்கு தாலி செயின், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் செய்ய வேண்டி இருக்கும்னு தானே நான் வீட்டை விட்டே போனேன். இப்ப இந்த வீட்டுக்காக இதையும் செய்ய வேண்டியதா இருக்கு. ஏய், ஒழுங்கா தமிழ்ல பேசி தொலைய, ஒரு மண்ணும் புரியல. இத்தனை வருஷமா என் கூட இருந்து எதுதான் புரிஞ்சிருக்கு உங்களுக்கு? பத்மாவையும் புரிஞ்சுக்கல, பாஷையும் புரிஞ்சுக்கல. சமையல் தானே பண்ணிக்கிட்டு இருந்த, இப்ப சண்டை பொண்ணுன்னே வந்தியா? புருஷன் வீட்டுக்குள்ள வரும்போது பொண்டாட்டி எனக்கு என்னன்னு இருப்பாளா? அந்த வீட்ல கவனிப்பு கிடைக்குதுல, அதான் என்ன பார்த்தா உனக்கு இலக்காரமா தான் தெரியும். வேண்டாம், ஏற்கனவே நான் டென்ஷன்ல இருக்கேன். போய் வேலையை பாரு. போறேன். என்னமோ பண்ண போறாரு. கவனி பத்மா, ஜாக்கிரதை.
ఏంటి అది எது? பாக்கெட்ல என்னன்னு கேக்குறேன். ஒண்ணு இல்லையே. காட்டுங்க. என்னது அது? చూపించు. అది என்னது? ஒண்ணு இல்லைன்னு சொல்றேன்ல. లేదు. என்னமோ பாக்கெட்ல எடுத்து வச்சிருக்கீங்க. அது என்ன? நான் பார்க்கணும். காட்டுங்க. அதான் ஒண்ணு இல்லைன்னு சொல்றேன்ல. உங்க மொழியே சரியில்லை. திருட மாதிரி முழிக்கிறீங்க. ஓஹோ, என் வீட்டுக்குள்ளே என்ன வேவு பாக்குறியா? இது உங்க வீடு కాదు. నా ఇల్లు. లేదు లేదు, நம்ம வீடு. இது நம்ம வீடு தானே? ஏன் தெரியாம எடுத்துட்டு போறீங்க? காட்டுங்க. அட ஒண்ணு இல்லம்மா, விடு, நான் கிளம்புறேன். காட்டுங்கண்ணா. விடு, ஒண்ணு இல்ல.